இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 5 புள்ளியில் ஒரு கோலம். 5 புள்ளி இடுக்கு புள்ளி 3ல் நிப்பாட்டிக்கோங்க. 3ல் நிப்பாட்டதுக்கப்புறம் எல்லா பக்கமும் 3 புள்ளி இருக்கும் இல்லையா, இதை திருப்பி 2 1ன்னு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 3 புள்ளிக்கு அப்புறம் 2 புள்ளி இடுக்கு புள்ளி 1, இந்த சைடு 3 புள்ளியிலேருந்து 2 1, இந்த பக்கம் இருக்கிற 3 புள்ளியிலேருந்து 2 1, அதே மாதிரி எல்லா பக்கமும் 3 புள்ளிக்கு நேர் மேலே 2 புள்ளி இடுக்கு புள்ளி 1ல் நிப்பாட்டுற மாதிரி வச்சுக்கணும். அப்போ வந்து ஒரு ஸ்டார் ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. முதல்ல இந்த எக்ஸ்டெண்ட் பண்ண புள்ளி இருக்கு இல்லையா, இந்த 3 புள்ளி, அதில் சென்டர்லேருந்து இப்படி ஒரு பூ மாதிரி ஷேப் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் போட்டுக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் இந்த மாதிரி போட்டோம் இல்லையா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் போட போகிறோம். ட்ரையாங்கிள் எப்படி போட போகிறோன்னா, இந்த பூவோட சென்டரில் இங்கேருந்து இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் 3 இதுக்கு போட போகிறோம். இப்போ இந்த பூவோட சென்டர்லேருந்து இந்த பூவோட சென்டருக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனு, இதுலேருந்து இந்த பூக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன், இது ரெண்டுத்தையும் இப்படி ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி மீதி இருக்கிறது இந்த 3 பூவையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் இருக்கிற புள்ளிக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், சென்டரை சுற்றி 6 புள்ளி இருக்கு இல்லையா, இப்போ இந்த புள்ளிக்கு மேல் புள்ளி அப்படியே இப்படி வளைச்சி கொண்டு போய் இந்த கோட்டில் நிப்பாட்ட போகிறோம். இப்படி பெண்ட் பண்ணி கொண்டு போய் இந்த கோட்டில் நிப்பாட்ட போகிறோம். இப்போ இந்த புள்ளி முடிஞ்சிச்சு. இந்த புள்ளிக்கும் இந்த நேர் புள்ளிக்கும் இப்படி வளைச்சி கொண்டு போய் இந்த கோட்டில் நிப்பாட்டி, அதே மாதிரி எல்லா பக்கமும் இப்படி பெண்ட் பண்ணி நிப்பாட்டிட வேண்டியது. கோலம் இப்படி முடிஞ்சிடுச்சு இந்த இடத்துல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வெளியில் இருக்கிற பூக்கெல்லாம் கலர் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து 6 பூ இருக்கு இல்லையா, ஸோ ஆப்போசிட்டாக இப்போ இதுக்கு ரெட்டு கொடுத்தோம்னா பக்கத்தில் ப்ளூ, அப்படி கொடுத்து நம்ம கலர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி எல்லா சைடும் நம்ம கலர் கொடுத்துட்டோம். கலர் கொடுக்கறதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான். ஒரு பூக்கும் தனித்தனியாகவும் கலர் கொடுக்கலாம். இப்போ ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்கறதுனால சென்டரே என்ன பண்ண போகிறோம், டபுள் கலர் மாதிரி இப்படி சென்டர் இப்படி சர்க்கிள் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இப்படி ஒரு ப்ளூ. அவ்வளோதான். சூப்பர்.